Myself Gautam, BE EEE 2016 postdoc. I am placed as .NET Core Developer. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கின் காஷம் விடக். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதுல. 2016 EEE ஸோ எஸ்விசிஇடி காலேஜில் படித்த நம்ம கௌதம் பற்றி தான் நான் பேச போகிறேங்க. 2016 பிஸ்னஸ். ஸோ எல்லாருமே வந்து பிஸ்னஸில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறது சார், பிஸ்னஸில் நான் இறங்கிட்டேன், லாஸ் ஆகிடுச்சேன், என்ன சார் பண்ணுறது, குடும்ப பிஸ்னஸ் சார், இப்போ நான் ஐடிக்குள்ளே வரணும், என்ன சார் பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் என் தம்பி கௌதம் உங்களுக்கு கொடுப்பாங்க. கௌதம் 2016 EEE முடிச்சுட்டு சொந்த பிஸ்னஸை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காரு. கண்டிப்பாக நான் வாழ்த்துறேன் தம்பி. ஐடியில் வந்து நிறைய சம்பாதிச்சு திரும்ப நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. சரிங்களா? நிறைய பேர் கேட்பாங்க சார் கௌதம் பற்றி, கௌதம் ஏன் சார் அவ்வளோ பாராட்டுறீங்கன்னா அந்த லைக் ஃபஸ்ட்டாக பிளேஸ் ஆன தம்பி தான் கௌதம்ங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே அவனுக்கு ஒரு துடிப்பு இருந்துகிட்டு இருக்கும். எப்போவுமே வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான், சார் நான் எதை படிக்கணும்னு சொல்லுங்கள் சார், எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கள் சார்ன்ட்டு. அந்த ஆர்வமும் அவனோட தன்னம்பிக்கையும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் தான் அவனை ஃபஸ்ட்டாக பிளேஸ் பண்ண வச்சிருக்கு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிலங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கௌதம். நீ இன்னும் நிறைய சாதிக்கணும், உன்னோட நல்ல மனசுக்குங்க. தேனியை சேர்ந்த இந்த தம்பி பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கூட பிறக்காத தம்பின்னு தான் நான் சொல்லுவேங்க. அவ்வளோ எனக்கு பிடிக்குங்க. உன்னை பார்க்கும்போது ஒரே ஒரு லைக் கோட்ஸ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மனிதனின் தைரியத்தை உருவாக்குவது அவனுடைய இலக்கு மட்டுமே. இலக்குக்காக போராடுபவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். இலக்கை அடையாதவன், இலக்கை பற்றி சிந்திக்காதவன் என்றுமே வெற்றியாளன் ஆக மாட்டான்னு சொல்லுவாங்க. உன்னோட இலக்கை முடிவு பண்ண, உன்னோட டேட், இந்த டேட்டை நான் ஜெயிப்பேன்டா அப்படின்னு முடிவு பண்ண, நீ இன்னைக்கு ஜெயிச்சிருக்க தம்பி. கண்டிப்பாக மனசார வாழ்த்துறேன் தம்பி, வாழ்த்துக்கள். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. எல்லாருமே வந்து லைக் ஜெயிக்கணும்னு போராடிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாதுங்க, அது ஃபஸ்ட்டாக ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து நம்முடைய கௌதம்ங்க. ரொம்ப நான் சந்தோஷமாக பெருமையாக சொல்கிறது. ஏன்னா வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு வெற்றியாளனாக நின்றுட்டுருக்காரு கௌதம்ங்க. கௌதம் கிட்டே பேசலாங்க, லைக் அவரை பற்றி டீட்டெயிலுங்க. சார் கௌதம், உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். அப்பா பேர், அம்மா பேர், எந்த இயர் பாஸ் அவுட், டிகிரி பற்றி பேசலாங்க. மை நேம் கௌதம். நான் வந்து நேட்டிவ் வந்து தேனி. 2016 பாஸ் அவுட், BE EEE. இப்போ பிளேஸ் ஆகிருக்கிறது .NET Core Developer. EEE விட ஐடியில் நல்ல சேலரின்றீங்களா? சார் நல்ல சேலரி தான் சார். EEEல வந்து மேனுவலாக க்ரோத் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது. ஃபிசிக்கல் ஒர்க்கும் அதிகம். எந்த நேரமும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஃபீல்டில் எந்த நேரமும் நம்ம ரெடியாக இருக்கணும். சரி, ஓகேங்க. சரி, வீட்டில் என்ன சொன்னாங்க லைக் வேலை கிடச்சிச்சுன்னு சொன்ன உடனே? ரொம்ப வீட்டில் எல்லாருமே ஹாப்பி சார். அதுக்கப்புறம் இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரூம் ஆகி க்ரோத் ஆகணும். கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து லைக் 3 ரவுண்டா, எத்தனை ரவுண்டுங்க? 4 ரவுண்ட். 4 ரவுண்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணி நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. எப்படி தம்பி அதை ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா முந்தானத்து வரைக்குமே வந்து ஒரு லைஃபுங்க, நேற்று ஒரு லைஃபுங்க, இன்னைக்கு ஒரு லைஃபு, நாளைக்கு புதுசாக என்ன நடக்க போகுது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு எதிர்பார்க்கல. அவங்களோட கைடன்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். என்னதான் வந்து நம்ம கைடன்ஸ் பண்ணாலுமே அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை தான் நம்ம முக்கியம். அது உங்ககிட்ட அந்த திறமை இருக்குங்க தம்பி, அதான் உண்மை. கண்டிப்பாக இது முழு வெற்றிக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம். ஸோ லைக் நேர்மையாகவும் நியாயமாகவும் போகிறவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. திறமை மட்டும் இருந்தால் போதும். திறமையும் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க என்றைக்குமே ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக வந்து லைக் நான் உங்கள் கூட சேர்ந்து கௌதமை வாழ்த்துறேன். இன்னும் நிறைய அவர் சாதிக்கணுங்க. என் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணாருங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். காலேஜ் முடிஞ்சோடனே நான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சூஸ் பண்ணேன். அதில் வந்து கொஞ்சம் ஹோப் இல்லாதனால, நிறையா க்ரோத் இல்லாதனால நான் ஒரு 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில்.
அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே நம்ம க்ரோத் வேணுன்றதுக்காக நான் சேஞ்ச் பண்ணேன் கரியரை. இது சூஸ் பண்ணலான்றப்போ ஐடி சூஸ் பண்ணேன். வெங்கட் சாரோட கைடன்ஸ், அதுலேருந்து நிறையா திங்ஸ் நான் லேர்ன் பண்ணேன். அப்புறம் கடைசியாக சிஓ சார்கிட்ட மீட் பண்ணி பேசியிருந்தோம். சார் வந்து ஓகே இந்த மாதிரி எல்லாமே ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒன்று கம்யூனிகேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருந்துச்சு. எல்லாத்தையும் கரெக்டாக இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன் பண்ண. நான் ஒரே ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன், என்னோடய ஸ்கில் நான் எந்த டொமைன்னாலும் நான் எந்த ஸ்கில்னாலும் நான் அடாப்ட் ஆகிக்குவேன், எனக்கு ஒரு கிராஸ்பிங் நாலேஜ் இருக்குன்னு ப்ரொஃபைலில் போட்டிருந்தேன்.